பட் இது உங்ககிட்ட பர்சனலா ஒன்னு சொல்லணும்னு நான் தோணுச்சுங்க. இது நான் வாழ்க்கையில 1008 செருப்படி வாங்கியிருக்கேன். அந்த செருப்படியில ஒரு 10 செருப்படியை பத்தி சொன்னேன்னா அந்த செருப்படி நீங்க வாங்காம தப்பிக்கலாம்ல. எப்படி செருப்படியில இருந்து தப்பிப்பது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். புக் எழுதலான் இருக்கேங்க. வெரி குட் கலக்கப்பா கலக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செருப்படி வாங்கி அதுல இருந்து தப்பிச்சிருப்பீங்க. பட் இன்னும் நிறைய பேர் அதே செருப்படி வந்து பாத்தீங்கன்னா அடிங்க பாஸ் என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பீங்க. இதை நான் சொல்றது மூலியமா நீங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா கடன் கேக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த காசு திரும்ப வந்துடும் நினைச்சிட்டு நீங்க கடன் கொடுக்காதீங்க. அவங்க நல்லா வரட்டும்னு சொல்லி காசு கொடுங்க. அதே மாதிரி முதல்ல நீங்க கடனே கொடுக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்துக்கு தான் நம்ம கிட்ட காசு கேக்குறாங்க. மனுஷனுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் தீரவே தீராது. அதாவதுங்க தகுதிகள் ஏற ஏற செலவுகளும் ஏறிக்கிட்டே போகும். 150 rupees if you earn, you have problems for 200 rupees. You earn 1 crore, you have problems for 2 crore. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லியோ இல்ல அண்ணாங்க சொல்லியோ அக்காங்க சொல்லியோ இல்ல அம்மாங்க சொல்லியோ கேட்டிருப்பீங்க,